வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பாம்புனா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஸ்னேக்ஸ் பத்தின 12 டக்கரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக. உலகத்துல மொத்தம் 2968 பாம்பு வெரைட்டிஸ் இருக்குங்க. அதுலயும் இந்தியால 276 வெரைட்டிஸ் இருக்கு. இதுல நல்ல பாம்பு, கட்டுவிரியன், ராஜநாகம் இதெல்லாம் கொடூரமான விஷத்தை வச்சிருக்கும். அண்ட் பாம்புகள் தன்னோட இறைய பிடிக்கிறதுக்காக விஷத்தை கக்கி பிடிக்கும். பாம்புகள் அதோட பல்லுக்கு பின்னாடி நச்சு பையில விஷத்தை வச்சிருக்கும். தன்னோட இறைய கவ்வும் போது தான் பல்லு வழியா அந்த நச்சு பையில இருந்து விஷத்தை அந்த இறை மேல செலுத்திடும். அதுக்கப்புறம் லபக்குன்னு முழுங்கிடும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாம்புகளுக்குமே விஷம் அதிகம்னு சொல்ல முடியாதுங்க. நல்ல பாம்பு, கட்டு விரியன், கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் இந்த பாம்புகளுக்கு தான் விஷத்தன்மை ரொம்ப அதிகங்க. மற்ற பாம்பெல்லாம் அப்படி கையில அசால்ட்டா பிடிச்சி அப்படி விடலாம். ஏன்டா பேச மாட்டேன் அப்படின்றீங்களா? பாம்புகளை பாதுகாக்கிறதுக்கு சட்டம் இருக்குங்க. வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1972 படி ஒரு பாம்பை கவர்மெண்ட்டுக்கு தெரியாம நீங்க பிடிச்சாலோ, கடத்தினாலோ, இல்ல கொன்னாலோ 3 வருஷம் சிறை தண்டனை, இல்லைன்னா 25,000 ஃபைன். ஜாக்கிரதை. பாம்போட விஷம் மனுஷ உயிரை பறிக்கவும் இல்லைங்க, பாதுகாக்கவும் செய்யுது. ஆனா அந்த விஷத்தை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து. பாம்போட விஷத்துல இருந்து நிறைய மெடிசின்ஸ் தயாரிக்கிறாங்க. அதனாலதான் தங்கத்தை விட பாம்போட விஷம் விலை அதிகம். என்னோட பார்வை கூட விஷமா இருக்கு அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்றாங்க. ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமோ? மனுஷன் என்ன தோன்றதுக்கு முன்னாடியே பாம்பு என வந்துருச்சு. பெரும்பாலான பாம்புகள் முட்டை போட்டு அடை காத்து அதுக்கப்புறம் தான் குட்டி வெளில வரும். ஆனா சில பாம்புகள் எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு டைரக்டா குட்டியாவே ரிலீஸ் பண்ணிடும். டைம் சேவிங் இஸ் மஸ்ட். பாம்புங்க ஏன் அடிக்கடி தன்னோட நாக்கை வெளியில நீட்டுது தெரியுமா? அதோட நாக்குல ஒரு விதமான கெமிக்கல் அப்சர்வர் இருக்கும். அதை யூஸ் பண்ணி அட்மாஸ்பியரோட ஸ்மெல்லு, அப்புறம் தன்னோட இறை எங்க இருக்கு அப்படிங்கறத கரெக்டா கண்டுபிடிச்சிரும். பாம்போட நாக்கால சோறு கிடைக்குது. நம்மள சில பேர் நாக்கால சோறு இல்லாம சுத்துறோம். பாம்போட தோல் உரியறது எதுக்கு தெரியுமா? அதோட உடம்புல பாத்தீங்கன்னா செதில் செதிலா இருக்கும். அதோட உடல் வளர்ச்சி அடையும் போது அது காஞ்சி உரியுங்க. அவ்வளவுதான். இது தெரியாம ஏன் சின்ன வயசுல எல்லாம் பாம்பு சட்டை கிடைச்சிச்சுன்னா லட்ச லட்சமா கிடைக்கும்னு வேற கொளுத்தி போட்டிருக்காங்க. உலகத்திலேயே ரொம்ப அதிகமான வேகத்துல போற பாம்பு பிளாக் மாம்பா. இது ஆப்பிரிக்கால இருக்கு. இது மணிக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுங்க. அது மட்டும் இல்ல, இது ஒருத்தரை கடிச்சதுன்னா 100 ml பாய்சனை அந்த உடம்புக்குள்ள செலுத்திடும். ஒரு மனுஷன் சாவறதுக்கு 10 ml போதும். ஆனா 100 mlனா ஐயோ அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே அப்பீட்டு. மிக கொடூரமான விஷத்தை கொண்ட பாம்புகள்லயே ரொம்ப நீட்டமா வளர்ற பாம்பு ராஜநாகம். காடுகள்ல வளர்ற இந்த பாம்பு 22 அடி நீளம் வரைக்கும் வளரும். இது அட்டாக் பண்ணா ஸ்ட்ரைட்டா ஹார்ட்டை தான் அந்த விஷம் தாக்கும். அதனால 75% உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. லவ்வர்ஸுக்கு மாதிரி இந்த பாம்புக்கும் ஹார்ட்டை தான் பிடிச்சிருக்கு. மலைப்பாம்பு விஷம் இல்லாத பாம்புலயே இதுதாங்க பெரிய பாம்பு. இது வரைக்கும் 12 வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. மலைப்பாம்பு தன்னோட இறைய பிடிச்சதுன்னா எலும்பெல்லாம் நொறுக்கி அப்படியே முழுங்கிடுமா. மலைப்பாம்புக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிடுவோம். நல்ல பாம்பு மாணிக்க கல்ல கக்கும். அப்புறம் ஒரு பாம்பை கொண்டுட்டா அதோட பேர் நம்மளை தேடி பழி வாங்கும். அப்புறம் பாம்புக்கு பால் வச்சா அதை ஆசையா குடிக்கும். இப்படி சொல்றது எல்லாமே பொய்யுங்க. திரைப்படத்துல மட்டும்தான் இது நடக்கும். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.